வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அம்மனி பொடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கிறதுக்கு டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடியை அரைச்சி அந்த பொடியை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய கொழுக்கட்டை ரெசிபியும் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு எது வேணுமோ சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரணும். அதுக்கிடையில் நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இடியப்ப மாவு, அரிசி மாவு எதில் வேணாலும் செய்யலாம். கடையில் வாங்கின மாவுலையும் செய்யலாம். ரொம்ப அருமையாக வரும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இது போல் கலந்து விட்டுக்கிட்டே கொட்டணும். மாவு சேர்க்கும் போது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்குங்க. ஏன்னா டக்குன்னு வெந்து வந்துடும். சிம்மில் வச்சு கலக்கும் போது தான் மாவு நல்லா வெந்து வரும். நல்லா மாவை இது போல் அழுத்தி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மாவு நல்லா வேக வச்சுக்குங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கடாயில் ஒட்டாமல் இது போல் நல்லா திரண்டு வரும். இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கிட்டால் தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாவை பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான ஒரு பொடி ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா எல்லாம் ஒத்தாப்பில் ஈவனாக வறுபட்டு வரும். இந்த அளவுக்கு நிறமாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் பொடி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். திரும்பவும் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்குவோம். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போய் தேங்காய் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக மாறி வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலகலன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ திரும்பவும் அதே இதில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இது வந்து ஆறிட்டு இருக்கட்டும், அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ஆற வச்சுருந்தது நல்லா ஆறி வந்திருக்கும். இப்போ கையில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த கொழுக்கட்டை மாவு பிசைகிற பக்குவம் இந்த கொழுக்கட்டைக்கும் இல்லை, பூரண கொழுக்கட்டைக்கும் நீங்கள் மாவு இதே போல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கும் ரொம்ப நல்லா வரும். மாவை இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்குவோம். நீங்கள் மாவு இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய கொழுக்கட்டை ரெசிபிலாம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதே போல் இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கொழுக்கட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். நல்லா வெந்து வந்துடும். இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கிடையில் நம்ம வறுத்து வச்ச பொருள் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. இதை இப்போ கொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ரொம்ப நைஸாக ஓட்ட வேணாம். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொழுக்கட்டை கூட சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த பொடி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பொடி ரெடியாக இருக்குது. கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டு நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்குங்க கொழுக்கட்டை. நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக தெளிச்சிட்டு எடுத்துக்குவோம்.
இப்போ இந்த கொழுக்கட்டை சூடாக இருக்கும் போது நம்ம தாளிக்க முடியாது. இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தாளிப்பு எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ கொழுக்கட்டைகள் எல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்குவோம். கொழுக்கட்டைகள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்குவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து இன்றைக்கி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் இந்த பொடிகளை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ நல்லா கலந்து வரணும். இப்போ மீதம் இருக்கிற பொடியை பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பொடி தோசை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. பொடி ஊத்தப்பம் போட்டு மேலே ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பொடிக்கும் அந்த தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பொடி சேர்த்து பாருங்கள். கொழுக்கட்டையை நல்லா இது போல் ஒன்று கலந்து எடுத்துக்கணும். அந்த பொடியும் கொழுக்கட்டையும் நல்லா கலந்து வரணும். உங்களுக்கு பொடி வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு நிறைய சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கொழுக்கட்டை கூட இந்த பொடி நிறைய வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செய்யுங்க. அவ்வளோதான், நம்மளோட பொடி அமுனி கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதே போல் கொழுக்கட்டை ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை, இதே போல் நிறைய கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கொழுக்கட்டை ரெசிபியை நான் சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.